மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவி வரும் போர் பதற்றம் தற்போது ஒரு புதிய மற்றும் ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. பல தசாப்தங்களாக மறைமுக போராக நடந்து வந்த ஈரான் இஸ்ரேல் இடையிலான பகை தற்போது ஏவுகணைகளின் இடிமுழக்கத்தோடு பகிரங்கமான நேரடி போராக உருவெடுத்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு முதல் வளைகுடா நாடுகளின் வான் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் வரை இந்த மோதலின் அதிர்வுகள் உலகம் முழுவதும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளன. இந்த அதிரடி மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரியும் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளராகவும் பணியாற்றிய அலி லாரிஜானி கொல்லப்பட்ட விவகாரமாகும். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதை ஈரான் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளது. இதனை ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பாகவும் நாட்டின் இறையாண்மை மீதான நேரடி தாக்குதலாகவும் சித்தரிக்கும் ஈரான் இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 என்ற பெயரில் தனது 61வது அலை தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இஸ்ரேலின் இதய பகுதியான டெல் அவீவ் நகரை நோக்கி 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. குறிப்பாக பல போர் முனைகளை தாங்கி செல்லக்கூடிய கோரம்ஷார் 4 மற்றும் காத்ர் ஏவுகணைகளுடன் அதிநவீன எமாத் மற்றும் கைபர் ஷெக்கான் ரக ஏவுகணைகளும் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இஸ்ரேலின் பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி டெல் அவீவ் நகரின் மையப்பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட ராணுவ மற்றும் பாதுகாப்பு இலக்குகளை தாக்கியதாக ஈரான் உரிமை கோரியுள்ளது. இந்த தாக்குதலின் விளைவாக டெல் அவீவ் நகரின் சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் உள்ளூர் அதிகாரிகளுக்கு பெரும் சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நடவடிக்கையில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 230ஐ கடந்துள்ளதாக IRGC மதிப்பிட்டுள்ளது. டெல் அவீவ் தவிர அல் குட்ஸ், ஹைஃபா துறைமுகம், பீர்ஷேவா தொழில்நுட்ப மையம் மற்றும் நெகேவ் பாலைவன பகுதிகளில் உள்ள உத்தேச முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதேவேளையில் இந்த மோதல் இஸ்ரேல் எல்லையை தாண்டி அண்டை நாடுகளிலும் எதிரொலிக்கிறது. கத்தார், பக்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஏவுகணைகள் வீசப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 3000த்திற்கும் அதிகமானோர் காயமடைந்ததாகவும் ஈரான் தரப்பு கூறுகிறது. மேலும் அமெரிக்காவின் பல ராணுவ விமானங்கள் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் அழிக்கப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. மறுபுறம் லாரிஜானி மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்றுள்ள நிலையில் ஈரானின் இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. இந்த மோதலால் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தின் முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இது கச்சா எண்ணெய் விநியோகத்தில் தடையை ஏற்படுத்தும் என்ற அச்சத்தினால் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை அதிரடியாக உயர்ந்து வருகிறது. ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் இரு நாடுகளையும் அமைதி காக்க வலியுறுத்தி வரும் வேளையில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முற்றிலும் முடிவுக்கு வரும் வரை தங்களது ஏவுகணை தாக்குதல்கள் ஓயாது என ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது.